வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஓவியாக்கு எதிராக காயத்ரி, சக்தி, ஆரவ், ஜூலி 4 பேரும் தான் இருக்காங்க. ஆனா ஆரவ் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்னேகன், வையாபுரி, ரைசா, பிந்து மாதவி எல்லாருமே ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்னேகன் வந்து ஆரவ் அண்ட் ஓவியா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக 2 பேர்த்தையும் கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாரு. அப்போ ஓவியா வந்து ஆரவ் கிட்ட கேட்குறாங்க, லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆரவ் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓவியாவை கோபப்பட்டு உனிமேல் என் பின்னாடி வராதான், நான் என் லைஃப்ல யாருக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. நாளைக்கு நடக்க போற எபிசோட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஜூலி அண்ட் ரைசா வந்து லிவிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓவியா வந்து கோவமா ஜூலி கிட்ட பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் போய் இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது அப்படின்னு ஜூலியை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மார்னிங் சாங்குக்கு வந்து காயத்ரி அண்ட் ஓவியா ஒன்னா கார்டன் ஏரியால டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் டாஸ்க் நடக்குது. வெளியில கார்டன் ஏரியால ஒரு கயிறுல ஜென்ஸ் ஒரு சைடு, லேடிஸ் ஒரு சைடு நின்று டக் ஆஃப் வார் விளையாடுறாங்க. இவங்க டாஸ்க் பண்றதை வந்து ஓவியா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க டாஸ்க்ல வந்து கலந்துக்கல. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம்ல வந்து பிந்து உட்காந்து இருக்காங்க. பிக் பாஸ் வந்து யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. எலிமினேஷனுக்கான நாமினேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நடக்கும். ஆனா ஏன் இப்பவே கேட்கறாங்க அப்படின்னு தெரியல. இதோட நாளைக்கு எபிசோட் ப்ரோமோ முடியுது. சக்தி, காயத்ரி, ஆரவ் எல்லாரும் சேர்ந்து ஓவியாவை பத்தி கமல் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வையாபுரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு, ஓவியாவுக்கு நான் எங்க வேணாலும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இதோட ஆரவ் பிரச்சனை ஓவியாவுக்கு முடியுதா இல்ல நாளைக்கும் கண்டினியூ ஆகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.